Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல பட்டர் கேக் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட பீட்டர், அவன் இதெல்லாம் இல்லாம கேக் செய்ய முடியுமா, அந்த மாதிரி ஒரு ரெசிபி செய்து காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இந்த பட்டர் கேக் வந்து ரெண்டு மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீட்டரும் அவனும் இல்லாமல் கேஸ் ஸ்டாப்லையும் மிக்சியும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் வந்து பீட்டரும் அவனையும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் என் பசங்களுக்கு அடிக்கடி இதை நான் செய்து கொடுப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக செய்ய முடியும். நான் சேல் பண்ணுற பட்டர் கேக்கோட ரெசிபி இதுதான். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா பீட்டரும் அவனும் இல்லாமல் நமக்கு ஈஸியாக வீட்டிலே எல்லாருக்கும் செய்கிறது மாதிரியான ஒரு ரெசிபி தான். நான் இப்போ உங்களுக்கு செய்து காமிக்க போகிறது 1/2 kg கேக்கோட ரெசிபி. அதுவும் இல்லாமல் இது வந்து ஹாட் மில்க் மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக 1/2 கப்பு மில்க் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்துலேயே இதை பால் சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கணும் அப்படின்னுலாம் இல்லை. சைடில் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பபிள் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2 tablespoon பட்டர் சேர்த்துக்கலாம். இது அன்சால்டட் பட்டர். இப்போ பட்டர் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 an hour முன்னாடி நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லா லூஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து அது ஸ்பூனில் அதாவது மெஷர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகுறது வரைக்கும் பாலை நம்ம சூடு பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகுற டைமில் பாலும் நல்லா ஹீட்டாகி கிடச்சிரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 cup கேக் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். அதுக்கு கூட 1 teaspoon பேக்கிங் பவுடரும் 1/4 teaspoon பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இதை 3 தடவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சுட்டு அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 cup பவுடர்ட் சுகர் கூட 1/4 teaspoon சால்ட்டு சேர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இனி மிக்சியில் நம்ம பீட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 2 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கு கூட 1/2 teaspoon வெண்ணிலா எசன்ஸும் 1/2 teaspoon பைனாப்பிள் எசன்ஸும் 1/2 teaspoon வினிகரும் சேர்த்துக்கலாம். வினிகர் ஆப்ஷனல் தான், தேவை இருந்தால் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். எனக்கு வந்து வினிகர் சேர்த்து செய்யும்போது வினிகர் சேர்க்காமல் நம்ம கேக்கு செய்கிறத விடவும் இந்த மாதிரியே பட்டர் கேக் செய்யும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடச்சிச்சு. விருப்பம் இல்லாதவங்க வந்து சேர்த்துக்க வேண்டாம். இப்போ அதே மாதிரி இப்போ வினிகர் வந்து கெமிக்கல் இல்லையா, அது வந்து எப்படி இதில் சேர்த்துக்கலாம், அப்போ எப்படி கிட்ஸுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நம்ம இந்த கேக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எசன்ஸ், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாமே ஒன் டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் தான். இது எல்லாமே சேர்க்காமல் நம்மளால் கேக்கு செய்ய முடியாது. அதனால இந்த ஒரு கேக்குக்காக மட்டும் தானே அப்படின்னு நான் வினிகர் சேர்த்துக்கோம். இதுக்கு கூட நாம் எடுத்து வச்சுருந்த சுகர் அண்ட் சால்ட்டை 3 batches ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு 2-3 சுற்றுக்கு அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சுகரோட செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2-3 சுற்று நம்ம அடித்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக பேலன்ஸ் இருக்கிற சுகரையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீட்லேயே மறுபடியும் நம்ம கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணிக்கலாம். மிக்சியில் பீட் பண்ணுறதுனால சுகர் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு மெல்ட் ஆகி கிடைக்காது. ஸோ மேக்ஸிமம் நமக்கு எவ்வளோ மெல்ட் ஆகுதோ அது வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா ஹை ஸ்பீடில் கொஞ்சம் நேரம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நமக்கு பீட் ஆகி கிடைக்கும். நம்ம பீட்டில் பீட் பண்ணுறது மாதிரி நல்லா ஃப்ளஃபியாலாம் வராது. கொஞ்சம் அந்த லூஸாக தான் இருக்கும், லிக்யூட் டைப்பில் தான் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக இதுக்கு கூட 1/4 கப்பு ஆயில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் ஒரு 2 சுற்றி சுற்றி அப்படி எடுத்துடலாம். இனி இதை மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 batches-ஆக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கு நமக்கு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது கொஞ்சம் திட்டாகவே நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதனால நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும், ஓவர் மிக்ஸ் ஆகிடக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி ஹாட் மில்க் மெத்தடில் தான் நம்ம இந்த பட்டர் கேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பால், அது வந்து இப்போது நம்ம இவ்வளோ செய்கிற டைமில் கூலாக இருக்கும். இந்த பட்டர் வந்து மில்க்குக்கு மேலே அது அப்படி படிஞ்சு நிற்கும்.
அதனால நம்ம மறுபடியும் அந்த மில்கை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். மேலே படிஞ்சு நிற்கிற அந்த பட்டர் கம்ப்ளீட்டாக மறுபடியும் மெல்ட் ஆகி அந்த மில்க்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மில்கை நல்ல ஹீட்டாகவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நமக்கு கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி லூஸாக தான் இருக்குது. நம்ம இந்த மில்க்கு கூட ஆட் பண்ணும்போது இன்னுமே நமக்கு லூஸாக தான் கிடைக்கும். ஸோ பயப்படலாம் வேண்டாம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இந்த டைப்பில் நம்ம மிக்சியில் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேட்டர் கிடைக்கும். ஃபுல்லாக மில்க்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் பேட்டர் எவ்வளோ லூஸாக இருக்குது. இந்த அளவு லூஸாக தான் நமக்கு கிடைக்கும். நான் இந்த கேக்கு ஸ்கொயர் டின்ல தான் நான் பேக் பண்ண போகிறேன். சர்க்கிள் பேனில் தான் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா 6 inch பேன் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கொயரில் தான் பேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கொயர் டின்னோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 5 inchல எடுத்துக்கணும். பேட்டர் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பட்டர் பேப்பர் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். ரெடியான பேட்டரை கேக் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் பேக் பண்ண நீங்கள் எந்த மாதிரியான பாத்திரம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதை ஹை ஃப்ளேமில் 10 minutes நம்ம ப்ரீ ஹீட் போட்டுறணும். இப்போ கேக் பேக் பண்ணுறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா குக்கரோட லிட்ல வெயிட் போடாம க்ளோஸ் பண்ணி வச்சு கூட பேக் பண்ணிக்கலாம். பபிள்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிற அளவுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தான் பேக் பண்ணிக்க போகிறேன். அதோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பேஸு திக்காக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே கேக் பேனை டைரெக்டாக அதோட பாட்டமில் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சு அதுக்கு மேலே வச்சு விடுங்க. கேப்பை நல்லா டைட்டாகவே க்ளோஸ் பண்ணி ஹீட்டு வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி வச்சுக்கணும். கேக் டின்னை உள்ளே வச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். எனக்கு இந்த கேக்கு பேக் ஆகி கிடைக்கிறதுக்கு 40 minutes எடுத்துச்சு. ஸோ இது பேக்கிங் டைம் அப்படின்னா நம்ம வந்து ஹீட்டை பொறுத்து தான் இருக்குது. இப்போ எனக்கு வந்து நான் ரொம்ப லோ சிம்மில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் எனக்கு 40 minutes ஆச்சு. இப்போ உங்களோட ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னா 30 minutesலேயே பேக் ஆகி கிடச்சிரும். ஸோ ஒரு 30 minutes வரைக்கும் நீங்கள் அந்த லிட்டை ஓப்பன் பண்ணியே பார்க்காதீங்க. வந்துச்சா அப்படின்னு சொல்லி இடையிடையாக அந்த லிட்டை ஓப்பன் பண்ணாதீங்க. அப்போ அந்த ஹீட் என்ன ஆயிரும்னா வெளியே போயிடும். உங்களுக்கு வந்து கரெக்டாக பேக் ஆகி கிடைக்காது. ஸோ 30 minutes வரைக்கும் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து பேக் ஆகிடுச்சான்னு சொல்லி ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க. அப்படி பேக் ஆகலைன்னா அகெயின் ஒரு 10 minutes கூட பேக் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே எடுத்துக்கோங்க. கேக்கு ரெடி ஆகட்டும். அந்த நேரத்தில் நம்ம பீட்டரில் எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். இந்த கேக்குமே நான் 1/2 kg மெஷர்மெண்ட்டுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே சொன்ன அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் இந்த கேக்குக்கும் எடுத்திருக்கேன். 1 kg கேக்குக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஹாட் மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதாவது 1/2 cup மில்க்கு கூட 2 tablespoon பட்டரை சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி ஹீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரியே 1 cup கேக் ஃப்ளோரு, 1 teaspoon பேக்கிங் பவுடர், 1/4 teaspoon பேக்கிங் சோடா, இந்த 3ஐயும் சேர்த்து 3 times நல்லா சலிச்சு எடுத்துட்டு ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 cup சுகர் கூட 1/4 teaspoon சால்ட் எடுத்து வச்சேன். ஒரு மிக்சிங் பவுலில் 2 ரூம் டெம்பரேச்சரில் உள்ள முட்டை, அதுக்கு கூட 1/2 teaspoon பைனாப்பிள் எசன்ஸ், 1/2 teaspoon வெனிலா எசன்ஸ், 1/2 teaspoon வினிகர் இவ்வளவும் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே போட்டு சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் பீட்டரை ஹை ஸ்பீடில் போட்டுட்டு எக் நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நமக்கு இது ரொம்ப ஃப்ளஃபி ஆகணும் அப்படின்னலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா பீட்டாகி கிடச்சாலே போதும். இதுக்கு கூட 1/4 cup வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு பீட்டரை ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டுட்டு ஒரு வாட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இனி எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை 3 batches-ஆக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக மில்க்கு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜரில் சொன்னது மாதிரியே தான் மறுபடியும் மில்கை நல்லா ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா தான் பேட்டரில் ஆட் பண்ணிக்கணும். மிக்சியில் பண்ண பேட்டரை விடவும் நம்ம பீட்ரு யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா திக்காகவே, அதாவது ரொம்ப திக்காக கிடையாது, ஓரளவுக்கு மீடியம் திக்காகவே நமக்கு கிடைக்கும் பேட்டர். ஹாட் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பேக்கிங் பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். குவார்டின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸஸ் சின்னது, அதாவது 4.5 inches தான் இருக்குது. அதனால இந்த பேட்டர் ஃபுல்லாகவே எனக்கு இந்த டின்னில் பத்தலை. அதனால பேலன்ஸ் கிடைச்ச பேட்டரை வேற ஒரு டின்னில் விட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 கேக்கோட ஒரு கம்பேரிசன் காமிக்கிறதுக்காக தான் நான் 2லேயுமே நான் செய்தது. 180 degreeக்கு 10 minutes ப்ரீ ஹீட் போட்டு அவனில்
நம்ம 160 டிகிரிக்கு ஒரு 30 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ உங்களோட ஸ்பீடை பொறுத்து நீங்கள் வந்து அவனை கரெக்டாக நம்ம வந்து பேட்டர் ரெடி ஆகிற டைமில் அவன் ப்ரீஹீட் முடிகிறது மாதிரியாக நீங்கள் அவன் ப்ரீஹீட் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அவன் ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அது மாதிரியே பேட்டர் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் போட்டுறாதீங்க. ஏன்னா 10 மினிட்ஸ் என்ன ஆகும்னா பேட்டர் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வெளியிலே வச்சுருக்கும் போது அப்படியே இருந்த அந்த ஃப்ளோர் வந்து செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேக் பண்ணி எடுக்கும்போது அந்த பாட்டம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். நம்ம பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணும்போது அந்த கேக்கும் சேர்ந்து ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ கேக் செய்யும்போது இந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டாப்பில் வச்ச கேக் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். அது வந்து நல்லா கிளியர்னாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. கேக் ரெடி ஆகிடுச்சு. அதை வெளியே எடுத்து கூல் பண்ண வச்சிடலாம். பாத்திரத்தோட பாட்டமில் இருக்கு இல்லையா அந்த கல்லுப்பு, அது கூலானதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். அவன்லேயும் நான் கேக்கு பேக் ஆகிட்டே இருக்குது. 2 கேக்குமே நான் கரெக்டாக பேக் ஆகி கிடச்சிச்சு பாருங்கள். இது கேஸ் ஸ்டாப்பில் பண்ண கேக்கு. அப்புறம் வந்து சென்டரில் பள்ளமாக இருக்குல்ல, இது வந்து அவனில் பண்ணது. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சு. அதில் அந்த கேக்கு வந்து அப்படியே செட்டில் ஆகிடுச்சு. அதனால தான் அந்த சென்டரில் அந்த பள்ளம் விழுந்துச்சு. இந்த 2 கேக்குமே நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது கேஸ் ஸ்டாப்பில் பண்ணது, இந்த கேக்கு அவனில் பண்ணது. கேஸ் ஸ்டாப்பில் பண்ண கேக் வந்து லைட்டாக ஹார்டாக இருக்கும். ஹார்ட் அப்படின்னெல்லாம் இல்லை. அவனில் வச்சதுக்கும் கேஸ் ஸ்டாப்பில் வச்சதுக்கும் ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அவ்வளவுதான். அவனில் வச்சது நல்லா சாஃப்டாகவே இருக்கும். 2 கேக்குக்கும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. அந்த ஒரு டெக்ஸ்டர் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கேக்கை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூட கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.